வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீடியோகான் ஸ்லிம் டைப் மாடல் டிவி. இதில் கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சிவப்பு லைட் எரியுது, ஆன் பண்ணோன்னா உள்ளார ஏதோ சவுண்டு வருது, பட் ஆனால் டிவி ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க முதல்ல செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பவர் ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ரெட் லைட் எரியுது. இப்போ நம்ம பவர் சப்ளை வோல்ட்டு என்ன வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 110 வோல்ட்டு. 110 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 47 வோல்ட் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு. இந்த 25 வோல்ட் வர வேண்டிய இடத்துல 12 வோல்ட்டுக்கு ஸ்டாண்ட் பையில் இருக்கிறனால நம்மளுக்கு வோல்ட்டு கம்மியாக தான் வரும். ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வோல்ட் அதிகமாக வரும். இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு ஃபங்க்ஷன். இது ஆடியோக்கு வர வோல்ட்டு. இப்போ நம்ம ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல 147 வோல்ட் 110 வோல்ட் வரணும். இப்போ நான் பவர் பட்டனை அழுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவியில் ஏதோ கீன்னு மட்டும் சவுண்டு வந்துட்டுருக்கு. ஆனால் 110 பார்த்தீங்கன்னா லோடு எடுக்கல. ஸோ இதுதான் ப்ராப்ளம். அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, இப்போ 110 சரியாக லோடு எடுக்காதனால 110 கெப்பாசிட்டர் நல்லா இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் 110 கெப்பாசிட்டர். 100 160 போட்டிருக்காங்க மெயின் கெப்பாசிட்டர். இது பார்த்தீங்கன்னா இது மேலே எதுவும் உப்பலை. ஆனால் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 22 160 கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. அது உப்பிருச்சு. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த 110 கெப்பாசிட்டி மெயின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் அதை கழட்டி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அடியில் பார்த்தீங்கன்னா உப்பு பூத்து மாதிரி ஆகி கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ அதை அடியில் கழட்டி காமிக்கிறேன். கெப்பாசிட்டி மேலே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் அடியில் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா 110 கெப்பாசிட்டி. இது இந்த மெயின் கெப்பாசிட்டி. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு காயிலுக்கு எல்ஓடி காயிலுக்கு ப்ளஸ் வோல்ட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கெப்பாசிட்டி போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது உப்பிருச்சு. இந்த கெப்பாசிட்டி எதனால் உப்புன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 110 மெயின் கெப்பாசிட்டி ஏதாவது வீக்காக இருந்துச்சுன்னா இது அடிஷ்னலாக ஒரு பேக்கப் மாதிரி கெப்பாசிட்டி மாதிரி தான் இது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உப்பாக இருக்கும். மெயின் கெப்பாசிட்டி வீக்காக இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆக ஆரம்பிக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ உப்பிருச்சு. 22 160 போட்டிருக்காங்க. ஒவ்வொன்று 47 160 போடுவாங்க, இல்லைன்னா 10 160 வரும். இது ஏற்கனவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஆனாலும் போயிடுச்சு. அடுத்து மெயின் கெப்பாசிட்டி கழட்டி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் கம்ப்ளைண்ட் வரதான். இது வீடியோகான் சான்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் போர்டாக தான் வரும். ப்ராசரைஸ் எல்லாம் மெமரி மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. சர்வீஸ் மோடில் போய் சேஞ்ச் பண்ணால் ரிமோட் சேஞ்ச் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி மேலே நல்லா தான் இருக்குது உப்பில். ஆனால் அடியில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வோல்ட்டில் செக்ஷனில் நம்மளுக்கு உப்பு பூத்துருச்சு. ஸோ அந்த கெப்பாசிட்டி கம்ப்ளைண்ட்டு. இப்போ நம்ம 100 160 பூஸ் போட்டுட்டு அதே மாதிரி 22 160 அது 47 160 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் பூஸ் பார்த்துட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டும் சேஞ்ச் பண்ணியாச்சு. 100 160யும் அது 22 160 போல 47 160 போட்டிருக்கேன். 47 160 போட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த 100 160 வீக்காக இருந்தால் கூட இந்த 100 160 இந்த மாதிரி வீக்காக இருந்தால் கூட 47 160 ஓரளவுக்கு தாங்கும், சீக்கிரம் போகாது. அது ஒரு பேக்கப் கெப்பாசிட்டி மாதிரி தான். இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா பவர் லைட் ஆன் பண்ணிட்டேன். இப்போ அந்த 110 வோல்ட்டு முன்னே ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது 47 வோல்ட் காமிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா 60 வோல்ட் வந்துடுச்சு. இப்போ நான் மறுபடியும் ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோடு எடுத்துருச்சு. நம்மளுக்கு இப்போ எல்ஓடியிலேருந்து நம்மளுக்கு எந்த சவுண்டும் வரல. டிவியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன் ஆயிடுச்சு. இதனால் அந்த உஷ்ணு ஒரு மாதிரி சவுண்டு வந்துன்னு பார்த்தீங்கன்னா எல்ஓடிக்கு சப்ளை சரியாக 110 வோல்ட்டு இன்புட் ஆகாதனால எல்ஓடி நம்மளுக்கு கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவி பிக்சர் வந்துருச்சு. இந்த கம்ப்ளைண்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா இந்த 110 கெப்பாசிட்டி மட்டும் இல்லாமல் மற்ற வர கெப்பாசிட்டும் நல்லா இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த 25 வோல்ட் கெப்பாசிட்டு, அப்புறம் 12 வோல்ட் கெப்பாசிட்டு, அப்புறம் ஆடியோக்கு வர கெப்பாசிட்டு, இது மூணும் நல்லா இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மெயின் கெப்பாசிட்டி வீக் ஆச்சுன்னா இதுவும் வீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 கெப்பாசிட்டி நல்லா தான் இருக்குது உப்பில். மற்றபடி இந்த டிவி எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நம்மளுக்கு டிவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த தகவல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலில் கண்டினியூ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இதே மாதிரி வீடியோ நான் நிறைய போட்டுகிட்டே இருக்கேன். நன்றி, வணக்கம்.